நம்ம நெல்லிக்காய் வச்சு மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி மிட்டாய் செஞ்சு கொடுங்க, டெய்லி ஒன்று எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேல் வீட்டில் குழந்தைகள்லாம் சாக்லேட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி நெல்லிக்காயில் நீங்கள் மிட்டாய் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் மிட்டாய் செய்கிறதுக்காக 300 கிராம் அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்துகிட்டு இதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி போட்டு தொடச்சி எடுத்துருங்க. கழுவுன நெல்லிக்காவை ஒரு இட்லி தட்டில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காய் வேகிற டைம்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் நெல்லிக்காய் நல்லா வெந்துடும். அதனால் 10 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வேக வைக்க வேண்டாம். இப்போ இந்த நெல்லிக்காய் 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சுங்க. இதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நெல்லிக்காவை ஒரு ஸ்பூனில் எடுத்து பாருங்கள். கை வச்சு அமுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நெல்லிக்காய் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி லேசாக அமுக்கும் போதே உங்களுக்கு வெந்தது தெரியும். இதுக்கப்புறமா இந்த நெல்லிக்காவை ஒரு தட்டில் எடுத்துட்டு நல்லா ஆற வச்சிருங்க. இந்த மாதிரி நெல்லிக்காய் மிட்டாய் செய்கிறதுக்கு நீங்கள் 1 கிலோ 2 கிலோ கூட வாங்கி பயன்படுத்தலாங்க. நான் 300 கிராம் நெல்லிக்காய் எடுத்து இந்த மிட்டாய் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நெல்லிக்காய் மிட்டாய் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நெல்லிக்காய் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இப்போ வேக வச்சு எடுத்த நெல்லிக்காவை இந்த மாதிரி தட்டில் மாற்றியாச்சு. இந்த நெல்லிக்காய் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நெல்லிக்காவில் உள்ள கொட்டையெல்லாம் நீக்கிட்டு இந்த நெல்லிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சுருங்க. இந்த நெல்லிக்காய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தாங்க மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்கணும். சூடோடு போட்டு அரைச்சிங்கன்னா மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த நெல்லிக்காய் கூட அரைக்கும் போது இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது நெல்லிக்காய் மிட்டாயில் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த நெல்லிக்காவை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். நெல்லிக்காய் அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1/4 கிளாஸ் மட்டுமே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அதிகமான தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த நெல்லிக்காய் அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு வேற ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு உடைச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் மிட்டாய்க்கு வெல்லத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 300 கிராம் நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டா 300 கிராம் அளவுக்கு உடைச்ச வெல்லம் எடுத்துக்கோங்க. இது கரெக்டான இனிப்பு. இப்போ இந்த வெல்லம் நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுமே நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வெள்ளை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிட்டாய்க்கு நீங்கள் பயன்படுத்துங்க. இல்லைன்னா இந்த வெள்ளத்தில் கல் தூசியெல்லாம் இருக்கும். இப்போ இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் வடிகட்டின வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்க நெல்லிக்காவை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த நெல்லிக்காவை நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது 1-2 நெல்லிக்காய் அரைப்படாமல் இருந்தால் அதை மட்டுமே நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா மிட்டாய் செய்கிறதுக்கு பயன்படுத்துங்க. நெல்லிக்காய் மிட்டாய் செய்யும் போது நீங்கள் வெள்ளை தண்ணியை அப்படியே கரைச்சி எடுத்துக்கிட்டா போதுங்க. பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. இந்த வெல்லம் நல்லா கொதிச்சு வந்ததுமே வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிட்டாய் செய்ய பயன்படுத்துங்க. இப்போ நெல்லிக்காயெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியமாக வச்சு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் மிட்டாய் செய்யும்போது இந்த மாதிரி நீங்கள் மூடி போட்டுட்டு நெல்லிக்காய் மிட்டாய் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் மேலெல்லாம் தெறிக்காமல் இருக்கும். நெல்லிக்காய் வெல்லம் சேர்ந்து கொதிக்கும் போது நல்லா மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அப்பப்போ இந்த மாதிரி மூடி போட்டுட்டு கலந்து கொடுத்துட்டே நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ நெல்லிக்காயில் சேர்த்துருந்த வெள்ளை தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வற்றி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 10 சொட்டு அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இது நெல்லிக்காய் மிட்டாயில் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்ல புளிப்பாகவும் இனிப்பாகவும் இருக்கும் மிட்டாய் சாப்பிடும்போது. இப்போ நெய் எலுமிச்சை சாரெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு திரும்பவும் நீங்கள் மூடி போட்டுட்டு வேக வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த வெள்ளை தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும். அப்போ தாங்க மேலெல்லாம் தெறிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், வெள்ளை தண்ணியெல்லாம் நல்லாவே வத்திருச்சு. இந்த மிட்டாயோட கலரே நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட வேணாங்க. அப்படியே ஓப்பனாக வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுங்க. இதுக்கப்புறம் மேலே தெறிக்காது. இப்போ இந்த மிட்டாய் நல்லா திரண்டு வரணும். அது வரைக்குமே ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ நம்மளுடைய நெல்லிக்காய் மிட்டாய் எந்த அளவுக்கு நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டலை. இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்ததுமே ஒரு தட்டில் நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பட்டர் சீட் இருந்தால் சேர்த்துட்டு இந்த நெல்லிக்காய் மிட்டாயை அப்படியே தட்டில் சேர்த்துருங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு மிட்டாய் எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. இந்த நெல்லிக்காய் மிட்டாய் இந்த அளவுக்கு நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆற வச்சிருங்க. அதுக்கப்புறமா பீஸ் போட்டுக்கலாம். இந்த நெல்லிக்காய் மிட்டாய்க்கு வெல்லம் பயன்படுத்தல நீங்கள் என்ன கலரில் வெல்லம் பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்து தாங்க மிட்டாயோட கலர் மாறும். இந்த வெல்லத்தோட கலர்னு பார்த்தீங்கன்னா நான் நல்லா டார்க் கலர் எடுத்திருக்கேன். அதனால மிட்டாயோட கலர் இந்த மாதிரி நல்லா டார்க்காக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கலர் வெல்லத்தை பயன்படுத்தாதீங்க. அதில் சுண்ணாம்பு அதிகமாக கலந்துருப்பாங்க. இப்போ இந்த மிட்டாய் நல்லா ஆறட்டும்.
1 மணி நேரம் நெல்லிக்காய் மிட்டாய் நல்லாவே ஆறிடுச்சுங்க. கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா இந்த நெல்லிக்காய் மிட்டாயை பட்டர் சீட்லேருந்து வெளியில் எடுத்துருங்க. நெல்லிக்காய் மிட்டாய் 1 மணி நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கெட்டியாகலைன்னா கூட கொஞ்சம் 1 மணி நேரம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. நல்லாவே கெட்டியாக வந்துடும். இப்போ பட்டர் சீட்டில் இருந்து எடுக்கும்போதே இந்த நெல்லிக்காய் மிட்டாய் எந்த அளவுக்கு நல்லா அழகாக எடுக்க வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதுக்கப்புறமா அந்த கத்தியில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணும்போது ஒட்டாமல் வரும். நெல்லிக்காய் மிட்டாய் வந்து நல்லாவே கத்தியில் ஒட்டிக்கிறோம். அதனால் அப்பப்போ இந்த மாதிரி நெய் தடவிட்டு உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெல்லிக்காய் மிட்டாய் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யார் தான் வேண்டான்னு சொல்லுவாங்க. நெல்லிக்காய் சாப்பிடாதவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி நெல்லிக்காய் மிட்டாய் சாப்பிடுவாங்க. கட் பண்ணும்போதே எந்த அளவுக்கு நல்லா கத்தியில் ஒட்டுது பாருங்கள். அதனால அப்பப்போ நெய் தடவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண நெல்லிக்காய் மிட்டாயை ஒன்று கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஆசையாக இருக்குன்னு. இந்த சாப்பிடல செமையான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வீட்டில் நெல்லிக்காய் வாங்கி வச்சு இந்த மாதிரி நெல்லிக்காய் மிட்டாய் செஞ்சு கொடுங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நெல்லிக்காய் மிட்டாய் 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வீட்டில் எப்போ குழந்தைங்க சாக்லேட் கேட்டாலுமே இந்த மாதிரி நெல்லிக்காய் மிட்டாயில இருந்து ஒன்று எடுத்து கொடுங்க. ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.